இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் இருந்து தமிழ் தேசியவாதிகளும் ஈழத்தமிழ் புலம்பெயர்ந்த உறவுகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் யாவை? இதுதான் இன்றையான தலையங்கமாக இருக்கின்றது. இந்த தலையங்கத்தில் நாங்கள் பல்வேறு விதமாக பேசக்கூடியதாக இருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட தமிழரசு கட்சி 7 ஆசனங்களையும் ஒரு இந்த என்ன சொல்றது கூட்டாக வருகின்ற அந்த தேசிய ஆசனங்களில் ஒன்றையும் எடுக்க 8 ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்கு கிடைத்திருக்கின்றன. அதை தவிர செல்வம் அடைக்கலநாதன் கொண்டிருக்கின்றார். அப்போ அதாவது சேர்த்து 9வது ஆசனம் தமிழ் மக்களுக்கு. மற்றும் இதில் மனோ கணேசன் போன்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர் இந்த மாதிரி உள்ளுக்கு வரப்போயினமென்று தெரிய. முக்கியமாக சுமந்திரன் அவர்கள் இதில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கயந்தர்குமாருக்கு ஒரு ஆசனம் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது. இப்போ தேசியத்தை எவ்வளவுக்கு இந்த தேர்தல் கிட்டத்தட்ட 50% 6 ஆசனங்கள் உள்ள யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 ஆசனங்கள் தமிழ் மக்கள் சக்திக்கு போயிருக்கின்றது. தமிழ் மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் கூட ஆகவில்லை. என்றாலும் ஒரு 3 ஆசனங்களை அவர்கள் தட்டி போயிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதுக்கு யாருக்கு மேலே பழி போட வேண்டும்? யார் இதுக்கெல்லாம் காரணம் என்று இவ்வளவு காலம் இல்லாமல் கிட்டத்தட்ட 75 வருஷங்களுக்கு மேலாக தேசிய நீரோடு இடையில இருந்து 2 ஆசனங்கள் அல்லது வெளியிலிருந்து வர்றவர் 2 ஆசனங்களைத்தான் பெற்றிருக்கின்றார்கள். ஒன்று மகேஸ்வரன், மற்றது அப்படி ஒரு 2 ஆசனங்கள். இந்த முறை சுளையாக 3 ஆசனங்களை ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அப்போ இது ஒரு கேள்வி கேட்பதென்று சொன்னால், இது தேசியத்துக்கு அடிக்கப்பட்ட சாபமணியா? ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் சக்தி சொல்லி கொண்டிருக்கின்றது நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸாக, அதாவது இந்த ஸ்ரீலங்கன்ஸாக நாங்கள் ஒன்றிணைவோம். இதில் ஒரு இது இருக்கின்றது என்னென்று சொன்னால், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்தியன்ஸாக ஒன்றிணைவோம் என்று சொல்கிறதுக்கும் ஹிந்துஸ்தானிஸாக ஒன்றிணைவோம் அல்ல ஹிந்துஸ்தானாக ஒன்றிணைவோம் என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அதே மாதிரி ஸ்ரீலங்கன்ஸாக ஒன்றிணைவோம் என்பது அந்த அடையாளம் எப்படியான அடையாளம் என்பது பலருக்கு தெரிந்ததாக இருக்கும். அந்த 1972ஆம் ஆண்டு இன்றைக்கு சிலோன் என்று இருந்த அதை மாற்றி சிங்கள பௌத்த நாடாக கொண்டு வந்த அடையாளமான ஸ்ரீலங்கா என்ற அடையாளத்துக்கு கீழே நாங்கள் ஒன்றாக ஒரு நாட்டுக்குள்ள சின்ன மீனை பெரிய மீன் விழும்புவதாக எப்படி நீர்கொழும்பு சிலாபம் பகுதிகளில் இருந்த தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் தமிழ் பெயரை வைத்துக்கொண்டு அல்ல சேனேமை வைத்துக்கொண்டு சிங்களத்தை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரியான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட போகின்றோமா? இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாரு? தேசியம் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் சிறிது தன்னும் சிந்தித்திருக்கின்றோமா? தேசியம் என்பால் மேடைகளில் இருந்து முழங்குவதா தேசியம்? தேசியம் என்றால் என்ன என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கின்றோம். அல்ல, தேசியம் என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வு ஒற்றுமையை உருவாக்கி ஒற்றுமையாக நின்று ஒன்றாக நின்று எங்களுடைய அபிலாசைகளை வென்றெடுப்பது தான் தேசியம். அதை விட்டு நாங்கள் என்ன செய்கின்றோம்? தேசியம் என்று மேடைகளில் முழங்குகின்றோம். நாங்கள் தேசியத்துக்காக நிற்கின்றோம், எங்களுக்கு பின்னுக்கு வாருங்க ஒன்று. இது கிட்டத்தட்ட ஒரு ஜீசஸை ரோட்டிலிருந்து விற்பார்கள். இங்கே நீங்கள் பார்த்திருந்தால் ரோட்டுகளுக்கு போனீங்கன்னா தெரியும், ஜீசஸை வச்சு கூவி விற்பார்கள். அதாவது ஜீசஸ் எங்களுக்காக ஆமாம். நான் ஒரு நிமிஷத்தில் முடித்துக் கொள்கின்றேன். ஆலோசனை அல்லது எப்படியும் எடுத்துக் கொள்ளலாம். ஆமாம். ஆனால் நான் இப்ப அந்த டாபிக்குள்ள வர்றேன் அண்ணா. ஒரு நிமிஷம் வழங்குறீங்களா, கருத்துரை வழங்குறீங்களா? இல்ல தலைப்பை சொல்லிச்சியாள்.
ஓகே, நான் நான் உங்களுக்கு அதில் ஒரு அதில் உங்களை honestly உங்களை சொல்றேன். இணைக்கின்றேன். ஒரு நிமிஷம் பொறுங்க. அந்த கருத்தை முடித்துக்கொண்டு நான் இல்ல இணைக்கின்றேன். அதுதான் இதனுடைய நடக்குது மணிவண்ணன். இல்லை இல்லை, தயவு செய்து இந்த தலைப்போட நீங்கள் இந்த இடத்துல நிப்பாடுறது ஒரு நேராக ஒரு தமிழ் தேசிய உணர்வாளராக என்ன நீங்கள் மதிக்கணும்னு அர்த்தம். நிச்சயமா முதல்ல அந்த நிச்சயமா தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை மணிவண்ணன் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மணிவண்ணன் ப்ளீஸ், அந்த உங்களுடைய கருத்துக்களை தலைப்புக்கு சொல்லுமாறு இங்க கேட்டுக்கொள்கின்றேன். இருப்பவர்கள் தங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட், அதான் முதலாவது அதான் சிந்தனையை அதுக்குத்தான் இவ தெளிவாக சொல்லணும். கேட்கின்றீர்கள் நீங்க இல்லையே கண்டிஷன் நீங்கள். பண்றீங்க மணிவண்ணன். இப்ப அங்க கண்டிஷன் பண்ணி தான் 3 பேர் வந்திருக்கோம். நீங்கள் உங்களுடைய அதாவது சொல்ல வரக்கூடிய தோற்ற உங்களுடைய கருத்துக்களை செலுத்தி கண்டிஷன் பண்ணுங்கள். தயவு செய்து நீங்கள் சொல்ல வர விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லுங்க. அது அதுல அந்த உங்களோட கருத்துக்களை நான் தலையிடையில முதல்வர் தலைப்பை சொன்னீங்கள். சுருக்கமாக 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் தோட்ட சொல்லுங்க. எல்லாரையும் கேட்டுட்டு அதுக்கு பிறகு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமாக நீங்கள் நீங்கள் மதிப்பு உங்களுடைய அலைபேசி, நான் உங்களை பேச சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை விட்டு விட்டு நீங்கள் வேறு என்ன பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ கேட்க நினைக்கின்ற முருகானந்தம் ஐயா, அதனால் நீங்கள் ஒரு கால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் முருகானந்தம் ஐயா. நன்றி. இப்ப முதலில் என்னுடைய அலைபேசியை பற்றி சொன்னீங்களா, என்ன தெளிவில்லையா? இல்லை, உங்களுடைய அலைபேசி நீங்கள் முதல் நீங்கள் குறிப்பிட்ட போது நான் சொன்னேன் நீங்கள் பேசுங்கள் என்று. ஆனால் நீங்கள் நினைக்கிற உங்களுடைய சத்தம் கேட்கல நினைக்கிறேன். அதில் நீங்கள் இப்ப பேசுங்க. இந்த ஊடகங்களும் 2-3 முறை சொல்லி பிறகு தயவு செய்து தம்பி, நான் இதுக்கு பிறகு வரவணுமான்றதை கூட நீங்கள் மறைக்க வேண்டியிருக்கும். என்னென்றால் இந்த கொஸ்டின் டைம் என்ற ப்ரோக்ராம் அங்க பிபிசியில நடக்கிறது. தலைப்பை சொல்லி அவர்களை கருத்தை விட்டு பிறகு கேள்வியை கேட்கலாம். நீங்கள் கண்டிஷன், ஏனென்றால் நீங்கள் பலவிதமான இடத்திலே உங்களை அடையாளப்படுது. நீங்கள் ஊடகவியாளராக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அரசாங்கத்தின் அப்படி இப்படி மற்றவர்களுக்கு முன்னாலே என்ன ஒரு சண்டை பிடிக்கிறவங்க கோபக்காரனா மாத்தாது. இதுக்கு பிறகு ப்ரோக்ராம் செய்யல தலைப்பை சொல்லி இந்த தலைப்பை பற்றி நேரில் உங்க கருத்து என்ன, நீங்கள் அதுக்கு பிறகு உங்களோட கருத்தை சொல்லுங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த தலைப்பை பற்றின என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம். அதை எனக்காகவும் ஏனையவர்களுக்காகவும் தலைப்பை மாத்திரம் மீண்டும் ஒருக்கா தயவு செய்து வாசியுங்கள். இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் இருந்து தமிழ் தேசியவாதிகளும் ஈழ புலம்பெயர்ந்த உறவுகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் யாவை? பொதுவாகவே மானிடத்துக்கு நாளாந்தம் கற்றுக்கொள்ளுகின்ற விடயங்களாகத்தான் எல்லாமே இருக்கும். ஆகவே இந்த போன கிழமை நடந்தோ 3 நாளுக்கு முந்தைய நடந்த இந்த தேர்தல் கூடவும் நீங்கள் சொன்ன மாதிரி அங்க உள்ளவர்களும் புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்களும் கற்றுக்கொள்வதற்கு புதிய விடயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த ஊடகத்துக்குள்ளே நீங்கள் அவதானிக்கிற என்னுடைய கருத்துக்கு உட்பட பல விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விடயத்தை இன்றைக்கு புதுசாக கற்றுக்கொண்ட மாதிரி சொல்ல பார்ப்போம். ஏனென்றால் கற்பவை கற்றவை நிற்கிறதற்கு தர நாங்கள் பல பேர் படிக்கிறோம், படிச்சதை நிற்கிறதுல பல்லாவடியால் திருப்ப ஒரே வகுப்பிலே இருந்து படிச்சு கொண்டிருக்க பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு இனம் தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பொதுவான சிந்தனை என்று கூறிக்கொண்டு இந்த தேர்தலிலே 3 பெயர் அனுர குமார திசாநாயக்க அவருடைய 3 அந்த கட்சியை சேர்ந்த 3 தமிழர்கள், என்னடா எனக்கு ஒரு சொன்னாங்க 3 தமிழர்கள் வந்திருக்கிறார்கள், தமிழர்கள் தானே வந்திருக்கிறார். அவர்களை தமிழர்களாக பார்ப்பதல்ல, அவர்கள் அந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியின் பெயரால் போட்டியிடுகிறோம் என்பதை தான் நாங்கள் மறக்க கூடாது என்பதை அந்த நண்பருக்கு சொன்னேன். இப்ப இந்த தேர்தலிலே ஒரு மாயை அடித்தது. ஏன்னா அனுரா அலி என்று சொன்னார்கள். அப்ப நான் இந்த ஒரு கருத்தை சொல்லி இந்த அளவில் விடைபெற்று என்னுடைய கருத்தையும் கேட்டு ஒருவேளை நேரம் இருந்தால் இன்னும் சில கருத்துக்களை பின்னால் சொல்லலாம். பழைய சினிமா பாட்டு ஒன்று இருக்கிறது, இது மாலை நேரத்து மயக்கம், இதை காதல் என்பது குழப்பம் என்று சொல்லி. அதே மாதிரி இது அனுரா காலத்து மயக்கம் என்று சொல்வது அடிப்படையில் தவறு. ஏனென்றால் இந்த தேர்தலிலே சிங்கள மக்களுடைய வறுமையும் சிங்கள மக்களை இதுவரை ஆண்ட சிங்கள ஆட்சியாளர்கள் மீது சிங்கள
பொதுமக்களுடைய வெறுப்பும் தான் இங்கே அங்கே ஒரு பெருவாரியான வாக்கை கொண்டு வந்தது. இங்காலி பக்கத்திலே தமிழ் மக்களுடைய இது ஏற்கனவே நடுக இருக்கிறது. ஐயா ஜிஜி பொன்னம்பலம் தந்தை செல்வா காலத்திலிருந்தே இருக்கிறது. ஒவ்வொரு அதனுடைய அந்த டிகிரிகளோட குறைவா இருக்கலாம். அது தமிழ் மக்கள் ஒரே நோக்கமுடையவர்கள் தங்களுக்குள் பிரிந்திருப்பதும் அதை தனிநபர் முரண்பாடுகளாக வளர்த்துக் கொள்வதும் தான் எங்களுடைய இங்காலி பக்கத்திலே தமிழ் பக்கங்களிலே இருந்த ஒரு குழப்பம். அந்த குழப்பத்திலே அதுவும் தான் மக்களுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் மீது, குறிப்பாக அன்பு தம்பி சுமந்திரன் மீது உள்ள கோபம் கூட இதிலே வெளிப்பட்டுகிறது. ஆனால் இதிலே பின்னால் வர்ற அன்பர்களும் அந்த கருத்தை சொல்லலாம். என்னிடம் அதுக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அதை நான் இப்ப சொல்லி அவர்கள் மற்றவருடைய கருத்துக்கு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பவில்லை. அதாவது இந்த அனுரா எதிர்பார்த்த அந்த அனுராவுக்கு இன்றைக்கு பெரிய மகிமையை கொடுத்த இந்த அதிசயம் ஏன் கிழக்கு மாகாணத்தில் நடக்கவில்லை? அதாவது வாக்காளர்களுக்கு சேர்ந்ததையும் ஒரு சிந்தனை தூண்டலா மற்றவர்களுக்கு கேள்வி கொடுத்து, இதிலே நாங்கள் கற்பதற்கு புதிதாக ஒன்றுமில்லை. நாங்கள் ஒரு கொள்கையா உடையவர்கள், ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டியவர்கள். ஒற்றுமையாக பயணிக்காத நீண்ட வரலாறு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நீண்ட வரலாற்றிலே இடைப்பட்ட காலத்திலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய காலத்திலே அந்த ஒற்றுமை ஒரு அளவுக்கு பெருமளவுக்கு பேணப்பட்டது. சந்தை செல்வா காலத்திலே அது ஒரு கண்ணியமான முறையில் இருந்தது. ஆகவே அந்த ஒற்றுமை என்பது இங்கே ஒரு பிழையினப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது என்பதை உணர்கின்ற எல்லோரும் இந்த இடத்திலே நாங்கள் என்னென்னவற்றை செய்தால் இந்த ஒற்றுமையை பேணலாம், எவற்றை களைய வேண்டும், எவற்றை இறுக்கி பிடிக்க வேண்டும், எவர்களை களைய வேண்டும், எவர்களை நம்முடன் நினைத்து அவர்களுக்கு அனுசரணையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை நாங்கள் எங்களுக்குள் கலந்துரையாட வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் விடைபெறுகிறேன். ஏனையவர்களுக்கும் வழிபட்டு அவர்களுடைய ஃப்ரெஷ்ஷான முதல் ஸ்போர்ட்ஸை கேட்க நீங்கள் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று அந்த கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக குகன் அவர்களை அவருடைய கருத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கண்ணா. என்ன அன்மியூட் பண்ண இல்லை, உங்களோட மியூட்டா இருக்குது. மியூட்டா இருக்குது. கேக்குது, சொல்லுங்க. நான் திரும்பி வரட்டா? அதுக்கு ஒரு குயிக்கா ஒரு சின்ன விஷயம் கலைக்க வேண்டி கிடக்கு இங்க. சரியா? ஓகே, I'll come back in a few minutes. சீலன், நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். கேக்குதா நான் கலைக்கிறது? கேட்கின்றது, நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் வந்து இப்ப நான் அங்க நான் வந்து மெட்ரிகுலேட் இடம் நான் நிக்கிறதா, நீங்க சாப்பிட்டு வரீங்க குயிக்கா? ஒரு நிமிஷம் பாருங்க அண்ணா. ஓகே, நீங்க சொல்லுங்க சீலன், சொல்லுங்க. சரி, நான் எந்த இடம் வந்து மட்டக்களப்பு. நாங்கள் மட்டக்களப்புல இப்ப நான் நடந்த எலெக்ஷனை பற்றி தான் சொல்ல போறேன். நான் இந்த அண்மையில யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தேன். அப்ப அங்க நடந்த மற்ற சிங்கள கிராமங்களுக்குள்ளேயும் போய் வந்தேன். அப்ப அங்க நடந்த நிலைமையில சொல்றேன் உங்களுக்கு. என்னென்ன இந்த எலெக்ஷன்ல ஜேவிபி உலகத்துக்கு வாக்கள் எடுக்கக்கூடிய இருந்தேன்னு சொன்னா, அவங்க அடிமட்ட கிராமம் அளவுக்கு அவங்களோட முயற்சி இருந்துச்சு. மற்றது மட்டக்களப்பை பொறுத்தளவுல இராணுவ அதிகாரிகள் வந்து அங்க இருக்கிற மக்களை கூப்பிட்டு இந்த முறை நீங்க ஜேவிபிக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லியும் இருந்தார்கள். சரியா, அந்த எல்லப்புற கிராமங்கள்ல இருந்த தமிழ் மக்களுக்கு. மற்றது மட்டக்களப்புல இந்த முறை நாங்க பெருமையா சொல்லலாம், தமிழரசு கட்சி மட்டக்களப்புல வென்று சொல்லி. அது காரணம் வந்து சாணக்கியன் ஒன்று. என்னென்னு சொன்னா, அமோகமான வேலைகள் அங்க செஞ்சவர். அரசாங்கம் கொடுத்த பணங்களை வந்து அங்க இருக்கிற பாடசாலைகள், மற்ற கிராமங்கள், வாகர அந்த பக்கம் இருக்கிற கிராமங்களுக்கு அதற்கான தன்னாலான உதவிகளை செஞ்சது. அதுக்கு இடையா இருந்தது வந்து பிள்ளையான். மற்றது இன்னொரு அந்த இப்ப அவருக்கு அந்த எம்பி போஸ்டும் போயிட்டு அவர் பேரை மறந்து போனேன். அவரும் 2 பேரும் அங்கத்தை டிஎஸ்எல்ல வச்சு பிளாக் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதும் கூட சாணக்கியம் வந்து கன உதவிகள் செஞ்சது. மெயின் ரீசன் வந்து அங்க ஒரு இஸ்லாமிய அங்கத்தை இருக்கிற வாக்களின் படி ஒரு இஸ்லாமியர்கள் இந்த முறை எம்பிபி வந்து இஸ்லாமியர் 2-3 பேரையும் அதுல விட்டபடியா நாங்கள் இந்த தமிழ் என்று பார்த்து அங்கத்தை மக்கள் வந்து தாங்கள் தமிழர்களைத்தான் அங்க நிலைநிறுத்தணும் என்று சொல்லித்தான் இந்த முறை வாக்களிட்டது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு எப்பயும் மற்ற கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு பயம் ஒன்று இருக்குது. எங்களுக்கு
என்னென்று சொன்னா நாங்கள் பேசாம இருந்துட்டோம் என்று சொன்னா எங்களுக்கான எங்களுக்கான குரல்கள் நசுக்கப்படும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப இதை நாங்கள் என்னென்று சொல்றது, தமிழரசு கட்சி வின் பண்ணிட்டுது அங்கே என்று சொல்லி நாங்க பெருமைப்படுறதுக்கு இல்லை, அங்க ஒரு ஆப்ஷன் இல்லாம போயிட்டு சீரியஸா அதுதான் நாங்க யோசிக்கணும் அதை. அப்ப அங்க ஒரு ஆப்ஷனும் இல்லை. ரெண்டாவது வந்து சாணக்கியன்ற ஒரு நல்ல செயல்கள் அங்க நடந்தபடியா மக்கள் சாணக்கியனை தலைமைப்படுத்தியும் மற்றது இந்த அடுத்த காரணி ஒரு மெயின் காரணியா வச்சுதான் அங்க தமிழ் பக்க பாதிகளுக்கு நாங்கள் ஓட் பண்ண போடியே இருந்தது. இது நான் மட்டும் இல்லை, எனக்கு ஓட் ரைட்ஸ் இல்லை. ஆனா அங்கே இருந்த எனது வைத்திய நண்பர்கள் வந்து சொன்னதன் காரணம் இதுதான் என்னென்று சொன்னா அங்க இப்படி 2 காரணிகள் இருந்தபடியா. அதே நேரம் சிங்கள பாதிகள்ல கிராமமா நான் போகும் பொழுது கண்டியில இருந்து இங்கால கீழே சவுத்துக்கு போகும் வரைக்கும் அங்கே இருக்கிற ஊபர் டிரைவர் நான் கொண்டு தெரிஞ்ச ஊபர் டிரைவர் கூட அவங்களோட வர்ம காரணத்தாலே இனி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, கிராமமா அவங்க ஜேவிபிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரம் யாழ்ப்பாணத்துல சந்திரசேகரன் சொல்லி இங்க மலையாளத்து அவர் போய் 2 வருஷமா அங்க இருந்திருக்கிறார் ஜேவிபிக்கு ஒர்க் பண்ணி கொண்டு. ஆனா எங்கட தமிழரசு கட்சிகள் தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்யறது, விஷயத்துக்கு மட்டும்தான் யாழ்ப்பாணத்துக்கு போறது, ஏதாலும் அலுவலண்டா தான் யாழ்ப்பாணத்துக்கு போறது, அப்படி என்ன ஏதாலும் பிரச்சனைண்டா தான் யாழ்ப்பாணத்துல இருப்பாங்க இல்லையா, மற்றபடி எங்க இருக்கிறாங்கன்னு ஒரு வரைக்கும் தெரியாது. ஆனா சாணக்கியன் வந்து போய் மட்டக்களப்பை நோக்கிய மட்டக்களப்பிலேயே இருந்து கொண்டே இருந்ததுன்னா அங்க அடிக்கடி அங்க வயல் பிரச்சனை வரும், ஏதோ ஒரு மண் பிரச்சனை வரும், அப்ப அவர் போராடி கொண்டிருந்த நிலைமை அங்க இருந்துச்சு. இது வந்து ஏன் எங்கட மற்ற அரசியல்வாதிகளால செய்ய முடியாம போனது, ஒரு கவர்ன மக்கள் பக்கம் நிக்கிற மாதிரி. இப்ப கஜேந்திரன் ஆக்கள் அவங்க நின்று போராடின அளவுக்கு கூட தமிழரசு கட்சி அரசியல்வாதிகள் பெருசா ரங்கில் ஒன்றில்லை. மற்றது ஒரு இதை நான் பார்க்கிறேன், யாழ்ப்பாணத்தில் நடந்ததை வந்து நாங்கள் உண்மையாக பிள்ளையா நினைக்க கூடாதுன்னு சொன்னா இது ஒரு எதிர்ப்பு வாக்கெல்லாம் இருக்கலாம், இனி ஒரு சுமந்திரன் மீது ஒரு எதிர்ப்பு வாக்குகளா இருக்கலாம், எல்லாத்தையும் இந்த வெறுப்பு 15 வருஷமா இவ்வளவுத்துக்கு இப்படி கொண்டு போயெல்லாம் என்ன நாங்க தேசியம் எல்லாம் கதைச்சு வெளிநாடுகளில் கொண்டு வந்துங்கிற போராட்டத்தை கையில கொடுத்து முடிய திருப்பி கொண்டு இலங்கைக்குள்ள கொண்டு இலங்கை கொடிய மேடையில நின்று சுமந்திரன் எப்ப நின்று தனது கொடியை ஆட்டினாரோ திருப்பி வெளிநாட்டுல கொண்டுராம அதை கொண்டே திருப்பி இலங்கையிட்ட கொடுத்ததுல இருந்து எங்களுக்கு அழிவு ஆரம்பிச்சுட்டு தான் என்ற கருத்து இவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நன்றி எல்லாருக்கும். அடுத்த குகன் நீங்க கதைக்க போறீங்களா? வணக்கம் எல்லாருக்கும். கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இந்த நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப என்னன்னு சொன்னால் தேசியம் அங்க உடைக்கப்படவில்லை, தேசியம் இன்றைக்கும் மக்கள் மத்தியில நிறைய இருக்கு. நான் தனிப்பட்ட முறையிலையும் பலரோட அங்க கதைச்சிருக்கிறேன். அவர்களுக்கு எல்லாமே இருந்த ஒரே ஒரு பிரச்சனை எங்களுடைய தலைமைகளை பற்றி. அது ஏற்கனவே முதல் பேசியவரும் குறிப்பிட்டிருந்தார், அந்த வெறுப்பு, அதாவது வேற இடம் அவர்களுக்கு இருக்கையில எங்க கொண்டு போய் தங்களுடைய வெறுப்பை காட்டுறதுண்டு. ஸோ அந்த இடத்துலதான் இந்த சூழ்நிலை உருவாகி இருக்குது. இது ஒரு டெம்பரரி இஷ்யூவாகத்தான் நானும் பர்சனலா பார்க்கிறேன். ஆனால் அந்த நிலைக்கு கொண்டு வந்தது வந்து எங்களுடைய தலைமை, முக்கியமாக சுயநலம் கொண்ட இந்த சுமந்திரன் தரவழியாக்கள். உண்மையில மட்டக்களப்பு மக்களுக்கு நாங்கள் தலை வணங்க வேணும். ஏனென்றால் கடந்த காலங்கள்ல மட்டக்களப்புல தான் தேசியத்துக்கு பெரிய சோதனைகள் ஏற்படுறது. இந்த முறை அந்த சோதனையில அவர்கள் வந்து வெற்றிகரமாக தங்களை நிலைநாட்டி கொண்டார்கள். அந்த விதத்துல உண்மையில அந்த மக்கள் சிறப்பாக இருக்கின்றது. உண்மையில யாழ்ப்பாணத்துல மக்கள்ல நான் குற்றம் சொல்ல முடியாது. முழுக்க எங்களுடைய தலைமை, குறிப்பாக சுமந்திரன் போன்றவர்களுடைய சூழ்நிலை. எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்ப நான் பலவிதமான ஆட்களோட கதைச்சிருக்கிறேன். இப்ப ஒரு 20-25 வயசுக்குட்பட்ட பிள்ளைகள், யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஏ லெவல் படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் கேட்டால் அதில் என்ன சொல்லினோம்னு சொன்னால், தங்களுக்கு தேசியம் என்றது என்னன்னு சொல்லி தரையில, எங்களோட அப்பா அம்மாவும் சொல்லி தரையில, எங்களுடைய தலைவர்களும் இதை பற்றி எந்த விதத்திலையும் ஒரு விளக்கமான இதுகள் சொல்லி தரையில. தங்களுக்கு தங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிறதெல்லாம் பொருளாதார பிரச்சனைகளும், தங்களுக்கு சாப்பாடு, வேலை, இதுகள்லாம் தங்களோட கண்ணுக்கு தெரியுது. அப்ப தங்களுக்கு வந்து எதை முதல் சோல்வ் பண்ண வேணும் என்றால் தங்களுடைய பசி, பட்டினி, வேலை, இதுகள்லாம் தங்களோட கண்ணுக்கு தெரிகிற விஷயம். அதை வந்து NPP வெற்றிகரமாக தங்களுக்கு தருவினம் என்று அதை உண்மையாகவே நம்பினார். அது நான் கதைக்கிறது வந்து 20-25 வயது இளைஞர்களும் யுவதிகளும்.
பெரியவர்கள் என்ன சொல்லினோம் என்று சொன்னால் அவர்கள் தலைமையைத்தான் பாதிக்கணும். நாங்கள் வீட்டுக்கு நடுக புல்லடி போட்டு பழகின நாங்கள் இன்றைக்கும் அதுதான் எங்களுடைய உணர்வுக்குள்ள இருக்கிற ஒரு விடயம். ஆனால் இந்த இப்ப இருக்கிற தலைமை இந்த கடந்த 15 வருஷம் அதில் இந்த இணக்க அரசியல் என்று சொல்லி அந்த அரசியல் போராட்டங்கள் இதுகள் எல்லாம் தங்களை சரியான ஒரு வெறுப்புக்குள்ளாக்கிட்டது. தங்களோட பிள்ளைகள் சொல்றத கூட நாங்கள் ஏற்று நடக்க வேண்டிய நிலை இருக்குது. அவையில் சொல்லினால் இந்த முறையே NPPக்கு ஒரு ஓட் பண்ணி பார்த்தால் என்ன, நீங்கள் இவ்வளவு காலமும் கடந்த 15 வருஷமா நீங்கள் இந்த தலைமையை நம்பி இருந்தீங்கள், ஒன்றும் நடக்கல. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் சொல்றோம், நீங்கள் கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள் என்ற மாதிரி தான் அவளுடைய இது. ஸோ இப்ப நாங்கள் செய்ய வேண்டியது புலம்பெயர்ந்த மக்களும் சரி அங்கே இருக்கிறவர்களும் சரி உண்மையில எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். எங்களுடைய தலைமைகளை சரியான தலைமைகளை ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய வேலைகள் செய்ய வேணும். தாயகத்திலையும் சரி புலம்பெயர்ந்த சூழல்லையும் சரி தேசியத்தை மீண்டும் நாங்கள் நிலைநாட்ட வேணும். எல்லாத்தி மணிவண்ணன் கொஞ்சம் தன்னுடைய கருத்துல சொன்ன மாதிரி அப்படியே ஒரு கரைஞ்சு போற இனமாக புத்தளத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் மாதிரி நாங்கள் போயக்கூடிய சூழலை நாங்களே உருவாக்கக்கூடாது. மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதை நாங்கள் வடிவாக உணர்ந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் கொடுக்க வேணும். தேசியத்தை பற்றின ஒரு செயற்பாட்டையும் நாங்கள் முடுக்கிவிட வேண்டிய, ரெண்டையும் பரலலாக கொண்டு போகக்கூடிய ஒரு தலைமையை நாங்கள் உருவாக்குறதுக்கு வேலைகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நன்றி. நன்றி குகன் அண்ணா. அடுத்ததாக தர்மராஜன், நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். முதல் மணிவண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்ததுக்கு. என்னை பொறுத்தளவில் என்னுடைய அனாலிசிஸ்ல என்னுடைய என்று நான் சொல்ல மாட்டேன், பொதுவாக உண்மையாக இது நடந்ததுக்கு காரணம் என்னென்றால் ஜேவிபி நன்றாக நடிச்சிருக்குது சிங்கள மக்களுக்கு கம்ப்ளீட்டா. எங்களை தமிழ் மக்கள இதுகள் ஒன்றையும் அபிலாசங்களையும் சொல்லாமல் இருந்திருக்குதுன்றதை நீங்கள் ஒரு எல்லாரும் கவனியுங்கோ. அதுல அந்த மீனிங் என்னென்றால் ஜேவிபி வென்றதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் தமிழர் எக்ஸ்பிரஸ் அபிலாசைகள் ஒன்றையும் எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஈவன் இப்போ அன்டில் நவ் எல்லாம் கரப்ஷன் அதுகளை டிஃபீட் பண்ணாண்டு போட்டிருக்கு. அது அவையின் வெற்றிக்கு காரணமா இருந்தது. மற்றது எங்கெண்ட மக்கள் தாயகத்துல இன்னும் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் என்பது வெள்ளிட மலையாக நீங்கள் ஓவரோட பார்க்கல தெரியுது. அடுத்தது சுமந்திரன் அவர்கள் செய்தது பிழை என்றதை மக்கள் ரிஜெக்ட் அதாவது அவரை ரிஜெக்ட் பண்ணினோம்ன்றது அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு நான் சொல்லுவேன் கூடுதலாக பிளஸ் பாயிண்ட் நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் எங்கெண்ட இளைஞர்கள் 24 வயதுல இருக்கிற பிள்ளைகள் உண்மையா தாயத்தை பற்றிய அறிவு அங்க தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஒரு இடமும் இருக்கையில. அது அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக ஒழிய மற்றது எங்கெண்ட பிள்ளைகள் படிச்ச உடனே வேலை எடுக்கணும். அதுக்கு இவன் அரசாங்கத்துல அதாவது கிராஜுவேட்ஸ் அவைன்ற நோக்கம் வேலைன்றது தான். நான் அது நோமல் என்று தான் எதிர்பார்ப்பேன். ஒன்று நாங்கள் செய்ய வேணும் என்னென்றால் எங்கெண்ட பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குற சந்தர்ப்பங்களை கூட்டி, அதாவது எங்கெண்ட தேசியத்தை வளர்க்கறதுக்கு வெளியில இருக்கிற ஆக்களும் அங்கே இருக்கிற பெற்றோர்கள் வளர்ந்தார்கள். ஆனா அங்க இருக்கிற வளர்ந்தாக்கள் என்ன பிரச்சனையாண்டா அவைக்கு பிள்ளைகள் சொல்லு கேட்க மாட்டோம்ன்ற ஒரு இது இருக்கு. உதாரணமா என்னுடைய மாமா, நான் மேல சொல்றேன், என்னுடைய மாமா மகன் என்டோஸ் பண்ணி கொடுத்துருக்கிற LSSB சிஸ்டம், அதை நாங்கள் அப்ரூவ் பண்றோம் ஒரு யூனிவர்சிட்டியில. நான் பேரை சொல்லல, நான் நேரடியா நான் சொல்றேன். அப்ப மாமா கேட்டேன், மாமா நீங்கள் இதையா படிப்பிச்ச நீங்கள் அவர் என்டோஸ் பண்ற அளவுக்கு ஜேவிபி ஒன்றும் செய்யல, கமிட் பண்ணோம். அப்ப இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கல கூடுதலாக அந்த தேசியம் இருக்குதுதான். நான் இன்னும் ஒன்று நான் கன நேரம் கதைக்கல. இந்த இதுல நான் இந்த வேலையை விட்டுட்டு ஒரு இளைஞருக்கு நான் சப்போர்ட் பண்ணினான் முல்லைத்தீவில். உங்களுக்கு தெரியாது, சங்கீதன் என்றவர், அவர் போராளின்ற மகன்.
அவற்றை பேச்சு திறமையில பார்த்து அதை வளர்த்து விட பார்த்து நான் முயற்சி செய்தேன். அப்படியான முயற்சியில வெளியில இருக்கிறார்கள சப்போர்ட் கேட்கல ஒரு கொஞ்சம் தான் வந்தது. என்றாலும் பைனான்சியல நான் அவைக்கு உதவி செய்தேன். நான் பெருமைப்படுறேன். என்னென்றால் நாங்கள் அதைத்தான் பார்க்கணும். எங்களுடைய இளைய சமுதாயங்கள் யாருக்கு ஊட்ட முடியுமோ அவையே ஊட்டணும். எல்லாருக்கும் ஊட்ட இல்லாத நீங்கள் அவைகிட்ட நாங்கள் என்ன மாதிரி என்றால் ஐடென்டிஃபை பண்ணி அவையே வளர்க்கணும். அது நிச்சயம் என்றது எனக்கு தெரியுது. அதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்தீங்கன்றா நல்லதுன்னு நினைக்கின்றேன். மற்றது மட்டக்களப்பில் வந்து உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் சிங்களத்தின் அட்டகாசத்தால தமிழன் நிமிர்ந்து நிற்க பார்க்குறாங்க. அதுதான் இந்த ஓட் வந்தது. யாழ்ப்பாணத்துல என்ன பிரச்சனை என்றால் எல்லாருக்கும் வசதிகள் இருந்திருக்கு. அந்த கஷ்டத்தையே உணரையில சிங்களவன் ஆமியும் வந்து அவங்களோட ஓகேயா இருந்திருக்கிறான். அப்ப அந்த அநியாயங்கள் ஒன்றும் தெரியல, மறைக்கப்பட்டன. அது சாதகமாக போயிட்டது. இதைத்தான் நான் சொல்லலாம். நான் மற்றவை தங்களோட கருத்துக்களை சொல்லலாம். என்ன பொறுத்தவரை நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணேன். பார்லிமெண்ட்ல 20 பேர் போனாலும் எங்களுக்கு தீர்வு கிடையாது. வெளியில இருந்து தான் வரணும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கொஞ்சம் அணையாமல் பார்த்து கொள்ளணும். அவ்வளவுதான் என்னுடைய இது. இதால வார உலக எங்களுடைய கையில தான் இருக்குது. நாங்கள் தான் வெளியில கொண்டு போகணும். அதாவது படித்தவர்கள் மட்டத்துல ஒரு 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 சிவில் மேரி உருவாகி அவர்கள் உண்மையை சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா செய்ய தேவையில்லை. ஆனா காசு இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அது உண்மை. அதான் நான் கவனிச்சு கொண்டது. அந்த போய் வந்து சரியா கஷ்டப்பட்ட போய் எல்லாரையும் ஒரு இளைஞர்களை ஒரு குடிக்காமல் அப்படி நல்ல பழக்கத்துல கொண்டு வந்து செய்து ஒவ்வொரு வீட தண்ட போய் நான் அப்ரிசியேட் பண்ணுவேன். அவர் மாத்திரம் இல்லை, அங்க கன இளைஞர்கள் அப்படி இருக்கணும். அவையே வழி நடத்தப்படும். நன்றி. அவ்வளவுதான். மிக்க நன்றி ராஜன். அடுத்ததாக ஆர்வம் ஐயா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. உங்களோட மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். மாலையினிய வணக்கம். தேர்தலில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள். தேர்தலில் கற்றுக்கொள்ள வேண்டியதை விட தமிழருடைய இன்றைய பிரச்சனை என்ன, தந்தை செல்வா காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவு என்ன என்பது பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தந்தை செல்வா இதை கேட்டு பின்பு எதை முடிவு செய்து எதுக்கு மக்கள் ஆணை வழங்கினார்கள், அதை இன்றைய சமூகம் அறிந்திருக்கின்றதா என்பது மிகவும் முக்கியமான விடயம். இதை தெரியாதவர்கள் பொருளாதார நெருக்கடி என்று சொல்லுவது, யுத்தம் நடந்த காலத்தில் இலங்கை அரசாங்கத்தால் பொருளாதார தடை விதித்த பொழுது கூட இல்லாத நிலையில் இன்றைக்கு நாங்கள் பொருளாதார தடையை பற்றி ரொம்ப அதிகமாக கதைக்கிறோம். அல்ல, இது மிக முக்கியமான விடயம். எப்படி இந்த பொருளாதார தடை ஏற்படுத்தப்படுது, எப்படி அந்த நெருக்கடி வருவது, எந்த நிலையில் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் வாழுகின்றார்கள், இதை நாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விடயங்கள். இன்றைக்கு அனுராவுக்கான அலை அங்கே கூடியதற்கு காரணம் தமிழ் மக்களுடைய அறியாமை. இப்ப ஐயா தர்மராஜ் ஐயா சொன்னார், இளைஞன் கலைக்கிறான். நான் அங்க இங்க இலங்கையிலிருந்து வர்ற இளைஞர்களை ஒவ்வொரு செவ்வாயும் வெள்ளியிலும் சந்திக்கிறேன். அவர்கள் எந்த வகையான அறிவுடன் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு அவர்களுடன் உரையாடும் போது. அல்ல, நான் நினைக்கிறேன், நாங்கள் 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு அங்க இருக்குது. ஈழத்தில் உள்ள இளைய சமுதாயம் சரி, படித்தவர்கள் கூட அந்த சரியான முறையில் சிந்திக்கிறார்கள் என்றால் கேள்வி. அப்ப இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். நாங்கள் உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை முதல் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இது இல்லாமல் நாங்கள் அன்றன்று சமுத்திரத்தில் கடலில் நீரோட்டம் அடியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீரோட்டத்தின் விளைவுதான் அலைகள். நாங்கள் அலைகளை கண்டுதான் கதைச்சு கொண்டிருக்கிற மொழியை கீழுக்கு போற நீரோட்டத்தை பற்றி சிந்திக்கிற ஆக்களை நாங்கள் தெரியல. இந்த நீரோட்டத்தினால் வர விளைவுகளை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து சிங்கள அரசியல் தலைவர்கள் சரியான ஒரு நிகழ்ச்சி நிரலை வகுத்து, அந்த நிகழ்ச்சி நிரலுடைய எந்த கட்சியா இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
சிங்கள குடியேற்றங்களை தமிழ் பகுதிகளில் செய்வது, இலங்கை தீவு முழுமையாக ஒரு சிங்கள தீவாக மாற்றுவது, இது சட்ட ரீதியாக கொண்டு வந்து அரசியல் ஜாப்பிலே உள்ளடக்கப்பட்டு இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை நாம் புரிந்து கொள்ளாமல் இன அழிப்பு என்ற பெயரில் லட்சக்கணக்கான மக்களை கொன்றொழித்தார்கள். இன்றும் அந்த மண்ணிலிருந்து தமிழ் மக்களை வெளியேற்றிவிட்டு அந்த இடங்களில் சிங்கள மக்களை குடியேற்றுகின்றார்கள். இலங்கை சுதந்திரம் அடையும் பொழுது இலங்கையில் இருந்த இராணுவத்தின் எண்ணிக்கை 24,000 கிட்ட. இன்றைக்கு 2,50,000 மேற்பட்ட இராணுவம் இலங்கையில இருக்குது. பிரித்தானியாவில் கூட அப்படி இல்லை. 2,50,000 இராணுவத்தில் 2 பங்கு வடக்கு கிழக்கில் இருக்கு. அப்ப 1/3 தான் மிச்ச 7 மாகாணங்கள். அப்ப இதுகளை பற்றி நாங்கள் ஆய்வு செய்கிறோமா, இதை பற்றி தெளிவுபடுத்துகிறோமா, இங்க அரசியல் தலைவர்கள் சமுதாயத்துக்கு இதயம் எடுத்து கூறுகின்றார்களா என்றால் இது ஒன்றுமில்லை. அன்றன்றாட வாழ்க்கையின் போராட்டத்தை தான் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அடிப்படையான தமிழருக்கு வேண்டியதை, எங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி கட்டி வளர்க்கலாம் என்பதை பற்றியும், எங்களுடைய பண்பாட்டை எப்படி கட்டலாம், எங்க மண்ணை எப்படி வளர்க்கலாம், எங்க மொழியை எப்படி காக்கலாம் என்றதை பற்றி யாரும் கதைக்கிறது இல்லை. இன்னைக்கு அங்கிருந்து வார பிள்ளைகள் இன்றைக்கு இத்தனை நூற்றாண்டுல கூட தமிழை சரியா எழுத தெரியாத பிள்ளைகள் அங்கிருந்து வருகிறேன். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியல. தமிழை சரியா எழுத, தமிழ் சொற்கள் சரியா எழுத தெரியல. மிக மிக வேதனைக்குரிய விஷயம். இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு சமூகம் இருக்குதான்றது கேள்விக்குரியாரு. அப்ப இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பிரச்சனைகளை, அதாவது தமிழருக்கு வேண்டியதை என்ன என்பதை இளைய குழந்தைகளிலிருந்தே பெரியவர்கள் வரையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இந்த அனுரா அங்க 80,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அரசியல் வேலை திட்டம் இன்று இவர் ஜனாதிபதியாக வந்துதான் இதை தொடங்கினது இல்லை. இவர் நீண்ட காலமாகவே தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்குரிய அரசியல் வேலை திட்டங்களை வகுத்திருக்கின்றார். இப்ப இவர் குறிப்பிட்டிருந்தார், அங்க சந்திரசேகர அங்க யாழ்ப்பாணத்திலிருந்து வேலை செய்தார் அவர்கள். அப்ப அவர் நீண்ட காலமாகவே அவர் அந்த திட்டங்களை வகுத்து அதுக்கு ஏற்ற வகையில் செயல்பட்டிருக்கிறார். ஆனா தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அதான் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலர் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களே நல்ல அடியும் கொடுத்து விட்டிருக்கிறார்கள். சிலர் அடியும் வேண்டி இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் ஆனாலும் நாங்கள் அதை நான் சொன்ன சரி என்று நான் வேற இல்லை அந்த இதை வாதாட. ஆனால் நாங்கள் அரசியல், பொருளாதார, சமூக விழிப்படைய வேண்டிய மக்களாக இருக்கிறோம். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது படித்தவர்கள், சமூக சேவை செய்பவர்கள், அறிஞர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த முதல் ஜனாதிபதி தமிழ் ஜனாதிபதி அரிய நரேந்திரனுக்கு நாங்கள் ஒன்றுபட்ட ஒரு இதுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தோம். அதுக்கு எதிர்மாறான ஒரு நிலையை சிங்கள அரசு தமிழ் பகுதிகளில் செய்திருக்கு. தமிழர்களை பல பிரிவுகளாக, அதாவது 23 கட்சிகளும் 21 சுயேட்சை குழுக்களும் பெறக்கூடிய அளவுக்கு அவர்கள் அங்கே எங்களை பிரித்து ஆள்றார்கள். அப்ப இந்த தமிழ் வாக்குகள் தமிழ் தேசியத்துக்கு போக்குறாண்டதில் அவர்கள் எவ்வளவு நுட்பமாக செயல்பட்டுகிறார்கள் என்றதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது மிக முக்கியமான விடயங்கள். அப்ப இதுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு சரியான அறிவூட்டல் கொடுக்கிறோம் என்றால் இல்லை. அப்படி அறிவு கொடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு 21 கட்சிகளும் 21 சுயேட்சையும் 23 கட்சிகளும் வந்திருக்க மாட்டுது. எங்களுடைய ஒரே நோக்கம் தமிழீழ மண் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை சிலருக்கு அதில் நம்பிக்கை இல்லாத இருக்கு. கிடைக்காது என்ற ஒரு முதல் நாங்கள் அதை நம்ப வேண்டும். உலக வரலாறுகள் எப்பவும் மாறலாம். உலக அரசியல்ல எப்பவும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். இந்த இன்றைய இந்த 3வது உலக ஒழுங்கு வெறுமென்ற ஒரு ஐயப்பாடு சில அரசியல் ஆய்வாளர்களிடம் தோன்றியிருக்கு.
அப்ப அந்த 3வது உலக அரசியல் ஒழுங்கு வரும் பொழுது எமது இலக்கை அடைவதற்கு நாம் ஒன்றுபட்ட நிலையில் செயல்பட வேண்டும். உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அதுக்கான வியூகங்களை வகுக்க வேண்டும். அதை செய்கிறோம் இல்ல. அரசியல் பேசுபவர்களும் அரசியலுக்காக செயல்படுபவர்களும் சரியான முறையில் தமிழ் மக்களுக்கு அதை கொண்டு செல்லவில்லை. அவர்களும் சரியான தெளிவில்லாத நிலையில்தான் இருக்கிறார்கள். நாம் இந்த இதுதான் எங்களுக்கான தமிழ் மக்களுக்கு வேண்டியது என்பதை தந்தை செல்வா சமஸ்டிக இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்துக்கு பிறகு இதுல இந்த இலங்கை தமிழ் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்த பொழுது அவர் சமஸ்டி ஆட்சியை கேட்டிருந்தார். ஆனால் 1976 இலங்கை நாடாளுமன்றத்துக்குள் பேசியிருக்கிறார். நாங்கள் சமஸ்டி ஆட்சியை கைவிடுகின்றோம், தமிழ் மக்களுக்கு வேண்டியது இறமை உள்ள சுதந்திர தமிழீழம் தான் என்று. இலங்கை நீங்கள் பார்க்கலாம், 19ஆம் தேதி கார்த்திகை மாதம் நவம்பர் மாதம் 1976 இப்பவும் அந்த பதிவேட்டில் இருக்கும், இலங்கை நாடாளுமன்ற பதிவேட்டில் இருக்கும். தயவு செய்து சென்று வாசித்து பாருங்கள். இதை நாங்கள் அறிந்ததும் இல்லை, இதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதும் இல்லை. அல்ல, இது நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. உண்மையில் தேசியத்தையும் தமிழ் மண்ணையும் நேசிப்பவர்கள் இது அதற்காக ஒரு குறிக்கப்பட்ட நேரம் சரி முழுமையாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டாம். ஒரு குறிக்கப்பட்ட நேரம் சரி இதை தெளிவுபடுத்துவதற்கு மக்களுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் அவர்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டிய நிலை இருக்கு. நாங்கள் இன்றைக்கு ஆயுதமேந்தி போராட வேண்டும் இல்லை, ஜனநாயக முறையில் நாம் எப்படி எமது இலக்கை அடைவது, ராஜதந்திரியான செயல்பாடுகள் எப்படி செயல்படுவது, இந்த நாடுகளில் மேற்குலக எப்படி அரசியல் ஊடாக எமக்கு ஆதரவான நிலையை உருவாக்குவது. இந்த அரசியல் இன்றைக்கு அனுரா வந்த இதுவும் கூட யாழ்ப்பாண தமிழ் மக்கள் மயங்கி இருக்கிற நிலையில் ஐக்கிய நாடு சபை கடைசியாக நடந்த ஐக்கிய நாடு சபையால் கொண்டுவரப்பட்ட இதை கூட தீர்மானத்தை கூட இலங்கை அரசாங்கம் அனுராவுடைய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிக்கப்பட்டிருக்கு. அங்கே ஐக்கிய நாடு சபையில் இருந்து போராக்களை உள்ளுக்கு விட முடியாத நிலையில் இருக்கு, அதை பற்றி ஆய்வு செய்கிறது. அப்ப இந்த வகையில் நாங்கள் அங்கே இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதுதான் கேள்வி. தமிழ் தேசியத்தை பேசிக்கொள்வார்கள், தமிழ் மக்களை ஏமாற்றுவதும் தமது, நான் அடுத்த வாசனங்களை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் இதுக்கு தேவை. தமிழ் மக்கள் விழிப்படைய வேண்டும், தமிழ் மக்கள் எழுச்சி கொள்ள வேண்டும், அதன்பு எமது விடுதலை நோக்கி பயணிக்க வேண்டும். நாங்கள் விழிப்படைய வேண்டும் என்று சொன்னால் ஈழத்து அரசியலையும் உலக அரசியலையும் நாம் எமது அரசியல் மட்டும் ஈழத்து மக்களுடைய அரசியல் மட்டும் கொண்டு செல்ல முடியாது. உலக அரசியலையும் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ராஜதந்திர ரீதியான செயல்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் அதிக நேரம் எடுக்கணும் தெரியவில்லை. நீங்கள் 2வது தடவை வாருங்கன்னா. ஓகே, நல்ல நன்றி சந்தர்ப்பத்துக்கு. ஓகே, அருள், நீங்கள் உங்களுடைய கருத்தை மீட் எடுத்துட்டு சொல்லுங்க. அருள், கை வைத்திருக்கின்றீர்கள். அருள், நீங்கள் உங்களுடைய கருத்தை உங்களுடைய மைக்கை மியூட் எடுத்துட்டு கதைங்க. சரி, அவருடைய இது கிடைக்கல. நீலா, நீங்கள் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். ஒரு நிகரலையில நீங்கள் ஒழுங்கு செய்ததற்கு, நீங்கள் இந்த கருத்துக்களை கேட்டு மீளாய்வு செய்வதற்கும் அதற்குரிய வளர்ச்சி பாதையை நோக்கி இட்டு செல்வதற்கும் ஏற்பாடு செய்ததற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்ப எனக்கு முதல் உரையாற்றினவர்கள்ல ஆறுமாம் ஐயாவும் சில வசனங்களை சொல்லி இருந்தாரு. அதை நான் உங்களுக்கு நான் அறிஞ்ச அளவில் நான் நிலத்தில இருந்து இப்ப புலத்தில இருக்கிறேன். தேர்தல் கால பகுதியில நிலத்தில இருந்து நான் இப்ப புலத்தில இருக்கிறேன். அதையும் தெரிவித்துக் கொண்டு, காரணம் என்னன்னு சொன்னால் 18ஆம் நூற்றாண்டு கால பகுதியில வாழ்ந்த மாதிரி எங்கட மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை ஐயா சொல்லி இருந்தார். அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கின்றது.
நான் அதுக்கு எனது தனிப்பட்ட கருத்து, அதை நான் மறுதளிக்கிறேன். அதே நேரம் தந்தை செல்வநாயகத்தின் ஆட்சி காலத்துல சமஷ்டியை கேட்டார்கள் 60 தொடக்கம் 70 வருஷத்திற்கு முற்பாடு, 48 வருடங்களுக்கு முன்னர். ஆனால் அப்போது இருந்த உலக அரசியல் இல்ல, உலக நடப்பு இல்ல. இப்ப இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஃபியூச்சர் வரப்போறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் இனி வரும் அடுத்த 10 வருடங்கள்ல நடைமுறை சாத்தியத்துல உள்ளது. ஆனா அங்க உள்ள மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெளிவில்லை என்று ஐயா கூறுகின்றார். அரசியலை பற்றியும் எங்கட அதாவது நியாயபூர்வமான உணர்வுகளை பற்றியும் மக்களுக்கு தெளிவில்லை என்று ஐயா சொல்றார். அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற என்னன்னு சொன்னால், அங்க இருக்கிற இளைஞர்கள் துடிப்பா தான் இருக்கின்றார்கள். அங்குள்ள பெற்றோர்கள் பெரும்பாலும், நான் வன்னி பிரதேசத்துல, நான் யாழ் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஆள், வன்னி பிரதேசத்துல தான் நான் தற்சமயம் வாழ்ந்து வருகிறேன். ஆனா அங்குள்ள மக்கள் இளைஞர்கள் துடிப்பாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த இளைஞர்களை வழி நடத்துறதுக்கு சரியான எங்கட கட்டமைப்புகள் இல்லை. அது ஒன்று முதலாவது. அதே நேரம் இன்றைக்கு கடந்த 15 வருடங்கள்ல ஹலோ சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க. கடந்த 15 வருடங்கள்ல எங்கட தமிழ் அமைப்பு, அதாவது தமிழ் கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் கொள்கை ரீதியில எவருமே உடன்பாடு இல்லை. அவை எல்லாருமே கதிரைக்கு சோரம் போற ஆக்களா தான் இருக்கு. ஆனா அதற்கு காரணம் ஒரு வகையில புலம்பெயர்ந்த உறவுகளும் புலம்பெயர்ந்த மக்களும் ஒத்தாசையா இருந்திருக்கணும். ஒருத்தர் கட்சியில இருந்து பிரிகிறாருன்னு சொன்னா அவருக்கு உறுதுணையா இருந்திருக்கிறது எங்கட புலம்பெயர் சமூகம். அதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியாதான்றது எனக்கு தெரியாது. இதுதான் நிதர்சனம். இன்றைக்கு கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கொள்கைக்கா வேண்டி பிரியவில்லை, கதிரைக்கு ஆசைப்பட்டு தான் பிரிந்தார்கள். தமிழ் கூட்டமைப்பு அவர் தான் முதலாவது ஆளா வெளியே வந்த ஒரு ஆள். இன்றைக்கு அவரை பார்த்து எல்லாருமே பிரிஞ்சு இன்றைக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லாம போயிட்டோம். ஆனா இதுக்கு காரணம் புலம்பெயர் சமூகம் அவைய தூக்கி தலையில வச்சது. ஆனா நீங்க அந்த பிரிகிற சமயத்துல, குழப்பங்கள் வந்த சமயத்துல, நீங்க ஒருதருமே அவைய எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யல. அதே சிச்சுவேஷன் தான் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலையும் 85 கட்சி 85 அமைப்புகள் எல்லா நாட்டிலையும் அக்கு வேறு ஆணி வேறையா, கொள்கை ஒன்றா இருந்தாலும் பிரிவுகள் வேறையா இருக்கு கதிரைக்கு ஆசைப்பட்டு. இன்றைக்கு கடந்த ஜெனீவாவின் அமர்வில் எங்கட பிரச்சனைய கொண்டு போனது ஜெனீவா உள்ளுக்கு டக்ளஸ் தேவானந்த கைக்கூலிகள். இதை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நாங்கள் அதிகாரபூர்வமா உறுதிப்படுத்துவோம். ஆனா அதை தெரியாமத்தான் நாங்க ஜெனீவா அமர்வில் அது செய்வான் இது செய்வான் என்று நாங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம். கடைசியா நடந்த அமர்வில் எங்கட அமைப்பு உள்ளுக்கு நின்றது, ஆனா அவைகளை அனுமதிக்க இல்லை. இதுக்கு காரணம் இலங்கை அரசாங்கத்தால அமர்த்தப்பட்டாக்கள்லாம் நாங்க உள்ளுக்கு வேலை செய்தவ அவைதான் இன்றைக்கு ஜெனீவான்ல எங்கட பிரச்சனையை கதைக்கிற மாதிரி நடிக்கணும். இதை நீங்கள் முதல் விளங்கி நேரம் புலம்பெயர் தேசத்துல உள்ள எல்லா அமைப்புகளையும் உங்களால முடிஞ்சா ஒன்று சேருங்கோ. இனி கூட்டமைப்பு என்ற எவருமே போட் பண்ண போற இல்லை. என்னன்னு சொன்னா நாங்கள் எல்லாம் விளமாக்கள், நியூ ஜெனரேஷன், அடுத்த வார ஜெனரேஷன் எல்லாம் கூட்டமைப்புக்கு பின்னால போற அளவில் இல்லை. என்னன்னு சொன்னா அவையோட சுத்து மாத்துகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதால நீங்கள் முடிஞ்சால் நிலத்துல உள்ள நாங்கள் இப்ப எத்தனைத்து கொண்டிருக்கிறோம் புதிய ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கு முடிந்தால் ஒத்துழைப்பு வழங்குங்கள். இல்லாட்டி உங்களோட தலைமையில உங்களோட ஒத்துழைப்போட புலம்பெயர் சமூகத்தோடையும் நிலத்துல உள்ளவர்களோடையும் ஒத்துழைச்சு ஒரு புதிய கட்சி ஆரம்பிங்கோ. அதுக்கு பின்னால் எங்களோட இளைஞர்கள் அணிதிரள்வார்கள். அதுக்கு திரள்வதற்கு தயாராக உள்ளார்கள். நீங்கள் முடிந்தால் அதுக்குரிய ஏற்பாட்டை செய்யுங்க. ஆனால் இனி எல்லாம் கூட்டமைப்பு என்று சொல்லி எவருமே அந்த, அதாவது யுத்தம் நடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடக்கிற டைம்ல 10 வயசுல இருந்தபடியன் இன்றைக்கு, ஆனா அவனுக்கு கொள்கை தெரியாதுன்னு இல்ல, எங்கட தமிழ் தேசியம் தெரியாண்டு எல்லாமே தெரியும். உறவுகள் பெற்றோர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள் ரத்தத்துல ஊர்ணவடிதான் இருக்கு. ஆனால் அங்க எங்கட அரசியல்வாதிகள் செய்த கபலிகரமான பித்தலாட்டங்களால தான் இன்றைக்கு அனுராவுக்கு இவ்வளவு வாக்கு சேர்ந்ததுன்றதை நான் ஆணித்தனமாக சொல்றேன். நன்றி அண்ணா, நன்றி. நன்றி, மிக திறமான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றீர்கள். நன்றி. நான் அவருக்கு 2 சுருக்கமா சின்ன பதில் சொல்லிட்டு விடலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. என்று கேட்டால், நீங்கள் அறிவு உள்ளவர்களாக இருக்கேன்னு சொல்றீங்க ஆக்கள். நான் ஒவ்வொரு செவ்வாயும் வெள்ளியிலையும் அங்கிருந்து வார இளைய சமுதாயத்தை சந்திக்கிறேன்.
அப்ப அவர்களிட சில கேள்விகளை கேட்கும் பொழுது அவர்கள் அதுக்கு சரியான பதில் சொல்றதா இல்லை. பட் இது எங்களுடைய நிலை என்னன்றதை பற்றியே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றார்கள். உதாரணம் நான் சில புவியியல் சம்பந்தான கேள்வி அல்லது இன்றைய அரசியல் அல்லது திலீபனுடைய இதை உண்ணாவிரதம் ஏன் இருந்தார் என்ற கேள்விகளை கேட்கக்கூட அதுக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய அவர்கள் இல்லை. தமிழை அவர்களுடைய எங்களுடைய நாடு எதுன்றதை கூட சரியா எழுத தெரியாம இருக்கிறார்கள். அப்ப இந்த மன்னிக்கவும் ஐயா, நான் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஐயா. நான் வன்னியில தான் ஐயா இப்ப தற்சமயம் இருக்கிறேன். எனக்கு 45 பிள்ளைகளை பெற்றோர் இழந்த அங்கவீனமுற்ற பிள்ளைகளை நான் எந்த பொறுப்பில ஒரு இலவச கல்விக்கூடம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் வன்னி பிரதேசத்துல தான் மக்களோட மக்களாக வாழ்ந்து இருக்கிறேன். என் குடும்பம் அங்கதான் இருக்குது. நான் இப்ப இருக்கிறேன். ஆனா நான் சொல்ல வர என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் என்று சொன்னா, நீங்கள் இன்றைக்கு வன்னி பிரதேசத்துல இருந்து சிங்கள பிரதேசம் நோக்கி, அதாவது எங்கட அறுவடை காலத்துல ஒரு நாளைக்கு 150 பார ஊர்திகள் நெல் கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறோம். அது எங்கட பிரதேசத்தில இருந்து சிங்கள பிரதேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. அதே நேரம் அதை நீங்கள் ஒரு ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பை மக்களுக்கு நீங்கள் கொள்வனவு செய்து ஒரு சாதாரண, அதாவது எப்படி சொல்றேன்னு சொன்னால் கண்ட்ரோல் பிரைஸ்ல நீங்கள் மக்களுக்கு அந்த அரிசியை தயார் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொன்னா எங்கட மக்களுக்கு வேலை வாய்ப்பும் இருக்கு. எங்கட மக்கள் அந்த பொருளாதாரத்திலே வாழலாம். அதை விட எங்கட கஷ்டப்பட்டு விளைவிக்கிற நெல் வகையெல்லாம் சிங்கள பிரதேசம் சிங்கள வியாபாரிகளும் முஸ்லிம் வியாபாரிகளும் தான் எங்கட நெல்லுக்கு அவங்க பிரைஸ நிர்ணயிக்கணும். அதை நாங்களே நிர்ணயிக்கணும். எங்கட மூலப்பொருளை நாங்கள் முடிவு பொருளாக்கி நாங்களே விலையை நிர்ணயிக்கணும். நிர்ணயிச்சால் எங்கட காசு எங்கட பிரதேசத்திலேயே சென்று வரும். இப்ப எங்கட காசு எல்லாம் அவன் பிரதேசத்துக்குள்ள போகுது. எங்கட அறுவடைகள் எல்லாம் அங்க போய் அவன்கிட்ட நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். அதை நீங்கள் முடிஞ்சால் புலம்பெயர்ல கண்டிப்பாக செய்ய முடியும். இதை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா எங்கட மக்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதாரத்துல வரலாம், பொருளாதார உயர்வு காணலாம்ன்றது என்ற அபிப்பிராயம், என்ற உண்மை. இது தனிய நெல் என்று நான் சொல்லல, சிறுதானியங்கள்ல இருந்து இன்றைக்கு ஐரோப்பா கனடாவில் சிறுதானியங்களுக்கு சரியான டிமாண்ட். எல்லாரும் எவ்ரிபடி லுக்கிங், எல்லாருமே பாக்கினம் எங்கட பிரதேசத்துல இருக்கு. ஆனா அந்த அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட அங்க ஒரு தரகர் கொள்வனவு செய்கிறார். அவர் ஒன்றில் முஸ்லீமா இருப்பார், இல்லாட்டி சிங்களவரா இருப்பார். ஆனா அந்த பொருள் திருப்பியும் எங்கட மக்கள்கிட்ட தான் வருது. தான் மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு வவுனியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பப்பாசி உற்பத்தியில முன்னணி. இந்த பப்பாசி இன்னைக்கு அரபு நாட்டுக்கும். ஆனா அது யாரால வருதுன்னு சொன்னா ஒரு சிங்கள டாக்டர்ஸ் தான் பெரிய ஒரு ஃபேக்டரி ஒன்று வவுனியால அடிச்சு அவங்க தான் ஏற்றுமதி செய்யறாங்க. அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அங்க 25 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யறாங்க கிலோ. மினிமம் 80 rupees. நல்ல தராதரத்துல உள்ளது 80 rupees. ஆனா இங்க அந்த பப்பாயா உங்களுக்கு தெரியும் 499 5 pounds per kilo. அது ஏன் நீங்கள் உங்களால நிர்ணயிக்க இயலாது? ஏன் அப்படி ஒரு வழி வகை எங்கட மக்களுக்கு வழி சமைக்க இயலாதுன்றதை நான் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன்னா நன்றி. நன்றி அருள். நீங்கள் யூகேல இருக்கிறீங்க? எஸ். ஓகே, சரி. நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் ஒருக்கா போட முடியுமெண்டா நாங்கள் வில் ட்ரை டு கான்டாக்ட் யூ. ஓகே, அதைத்தான் நானும் கேட்க நினைச்சேன் தம்பி அருள். இப்ப நீங்கள் தாயகத்துல இருந்து பணி செய்யற இடத்துல நீங்கள் எங்களோட மதிக்கத்தை வந்தவராக இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன 1-2 கருத்துக்களோட நான் உங்களுடைய விளக்கம் கேட்கலாம், இல்லாண்டால் என்னுடைய பார்வையை செய்யலாம். புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது ஜனநாயக வழியில புதிய கட்சி ஆரம்பிக்கிறன்றது ஒரு உண்மையான ஒரு சேலஞ்ச். இப்ப டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துல யாரும் ஒரு சிலருக்கும் தெரியாம இருந்து கொண்டு கட்சியை நடத்தலாம், எதையும் செய்யலாம். அப்ப அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் அதுல உங்களை வெளிப்படுத்தி அல்லது என்ன செய்திகள் விடயங்களை சுட்டி காட்டுறதுல பெருசா பிரச்சனை இருக்காது. ஆனா அரசியல் சார்ந்த விடயங்கள் என்று வருகின்ற பொழுது இருப்பவர்களை விட இப்போதைக்கு இந்த உரையாடலுக்காக நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் என்று நான் சொல்ல உரையாடலுக்காக நீங்கள் தான் அந்த கட்சியை தாவிக்க போகிறீர்கள். அந்த கட்சிக்கு நீங்கள் தான்
ஒரு கொள்கை வழிகாட்டல் செய்ய போறீர்கள் என்றால் அது இருந்ததை விட என்ன வகையிலே தனித்துவமானது தேவையானது என்பதை நீங்கள் காட்ட வேண்டும். இப்ப நாங்கள் ஒரு காரியம் செய்தோம் இந்த தேர்தல் காலகட்டத்தில், அது சரியா பிழையா என்பதிலே எனக்கு முழுமையான தெளிவு இல்லாவிட்டாலும் அதுல நேர்முகமாக சம்பந்தப்பட்டவன் அடியன் தான் குருவானந்தன். அங்கே இருக்கக்கூடிய மணிவண்ணன், திரு குகன், திரு ஆர்வம் அவர்களுக்கும் தெரியும். அதில் திரு மணிவண்ணன் என்னுடன் கூடுதலாக அந்த விடயத்தில் நின்றவர். என்னவென்றால் 6ஆம் தேதி செப்டம்பரா இல்ல அந்த இல்ல 6ஆம் தேதி அக்டோபர் இல்லையா, 6ஆம் தேதி அக்டோபர் திரு சவராசா அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுகிறார். 12ஆம் தேதி நாங்கள் அவருடன் நான் தான் தொடர்பு எடுத்து அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம். எப்படி ஒத்துழைப்பு வழங்கினோம் என்றால், அவர் முதலாவது அவருக்கு ஒரு மோரல் சப்போர்ட் கொடுத்தோம். ஏன் அதை கொடுக்க வேண்டி வந்தது என்றால், அவர் அவருடைய அரசியல் பிரவேசம் என்பது சுமந்திரனுடைய எதிர்குரலாக, போர்க்குரலாக அல்லது சுமந்திரனால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர். அவர் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறார். அதை இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவருடன் நேர்முகமாக சூமொழியை உரையாடி கூட கேட்டுக்கொள்ளலாம். தன்னுடைய அந்த ரிசிக்னேஷனுக்கு பிறகுதான் மாவ சேனாதிராஜா அவர்களுக்கே தைரியம் வந்தது பதவி விலகுவதற்கு என்று சொல்லி. ஆனால் அவர் அதன் மூலம் என்னத்தை வெகுவாக சாதித்தார் என்பது எனக்கு சொல்ல தெரியும் என்று அதிகாரி பொழுதுக்குடன் அவருடன் பேசினேன். அவர் சொன்னேன், நீங்கள் எங்களுடன் ஒரு உரையாட வேண்டும் என்று சொன்னார். உடனடி அவசரங்களை முடித்துக் கொண்டு உரையாடுவதாக. இதே சொல்லுறேன் என்றால், அவர் புதிய கட்சி என்று ஆரம்பித்தாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு போர்க்குரலாக, ஒரு எதிர்ப்பு குரலாக அவர் கிளம்பிய அளவிலே அவருக்கான ஒரு ஆதரவை நாங்கள் வழங்கினோம். எங்களில் சிலர், இன்னும் ஒரு சிலர் வேறு வகையான ஆதரவை வழங்கினோம். ஆனால் அங்கே மக்கள் அதற்கு போதுமான அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதை அந்த மாம்பழச்சேர் கட்சிக்கு கிடைத்த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் 8000க்கு குறைவானது, 7000 சொச்சம். மணிவண்ணன், உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். திரு சுமந்திரன் அவருக்கண்டு விருப்பு வாக்கு இவ்வளவு கிடைச்சாலும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. 15,000 கிட்ட 14,684. சரி, அப்படியாக இருந்தால் இந்த போர்க்குரல் நலிவுற்ற குரலாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே திரு சுமந்திரன் அவர்கள் மிகவும் தந்திரசாலி. அவர் இப்ப தமிழரசு கட்சிகள்ல மத்திய ஒழுவை கொண்டு வந்ததாக இருக்கலாம், அல்லது ஸ்ரீதரனை ஒரு செயலற்ற தலைவனாக்கி வைத்திருக்கலாம், தேவைக்கேற்ற மாதிரி மாவேணாவை போட்டடிக்கலாம், அல்லது ஒரே நேரத்திலே ரணில் இன்றைக்கும் பிரேமதாசன் இன்றைக்கும் அமர பிரசிடண்ட் பேரு அதுல அடிக்கடி வருது இல்லை, அனுரகுமார 3 பேற்ற கூட்டத்துக்கும் அழையா விருந்தாளிகளாக போகின்றவராக இருப்பார். அப்படி அவருடைய பல வகையான தந்திரங்கள். அப்பவே இவருக்கு கிடைச்ச 14,000 என்பது கூட அவருடைய நேர்மைக்கோ அவருடைய கொள்கைக்கோ கிடைச்சதில்லை. நேற்றைய தினம் இந்த கருத்தோட நான் உங்களும் கேட்கிற கேள்வியை மாத்திரம் கேட்டு விடப்படலாம். நேற்றைய தினம் ஒரு ப்ரொஃபசர், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ப்ரொஃபசர் ஒரு அருமையான கருத்தை சொன்னார். அதுவும் சுமந்திரனுடைய தந்திரோபாயங்களில் ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கு சுமந்திரன் என்பவருடைய என்னோட ஒரு வயசுகிறோ என்றாலும் அவை அடக்கம் கருதி அவர் என்று சொல்லுகின்றேன். அந்த 2 வார்த்தைக்கு அவர் சற்று தகுதியற்றவர். என்னென்றால், என்னை நீங்கள் தெரிவு செய்யாவிட்டால் நான் வரமாட்டேன் என்கின்ற, நியமன எம்பியாக நான் வரமாட்டேன் என்கின்ற ஒரு வார்த்தையை கூட தேர்தல் காலத்திலே போட்டுக்கிறார். அதுவும் கூட ஒரு சில வாக்குகளை தன்பால் ஈர்ப்பதற்காக. அதே மாதிரி இப்ப நேற்றைக்கு செய்த ஊடகத்தில் என்ன சொல்றார், நான் நியமன எம்பியாக போவதற்கு தயாராக இல்லை, ஆனால் மத்திய குழு எடுக்கும் முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். மத்திய குழு அவரும் போட்டாதான் தமிழரசு கட்சியுடைய மத்திய குழுவிலே 27 பேர் சுமந்திரனுக்காக உயிரை விட எல்லாத்தையும் கொடுக்கிறார்களா தான் இருக்கிறார்கள் போல கிடக்குது. ஏன்னா அவர்களுக்கு தேவையானதை அவர் கொடுத்திருக்கிறார். அது என்னென்னவா இருக்குன்றதை உங்களுடைய கற்பனைக்கே விட்டு. அப்ப அப்படியான நிலையிலே இருப்பதனால் இப்ப மத்திய குழு சொன்ன, இப்ப உதாரணமாக
கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்ல, கல்யாணம் பண்ணாதால அவருக்கு ஒரு குறிக்கப்பட்ட பெண்ணில விருப்பமா இருக்குது. ஆனா அவர் சொல்லுவார், நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன். ஆனா அந்த பொம்பளை பிள்ளைய பேசிக்கொண்டு வந்தா, இந்த பிள்ளைய நீங்கள் சொன்னா நான் செய்கிறேன். 2 மாப்பிள்ளை எங்களுடைய இனத்தினுடைய மகா சாபக்கேடு தான் சுமந்திரன். அப்ப இந்த சுமந்திரனுக்கு எதிராக இந்த மனிதன் போர்க்குரல் கொடுத்தபடியால் நாங்கள் ஆதரித்தோம். அதை புதிய கட்சியாக என்று நான் சொல்லாவிட்டாலும், ஆனால் அவரிடம் கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனை இருக்கிறது. ஆனால் அவர் இந்த காலகட்டத்திலே அவர் தனிய சுமந்திரனை எதிர்க்கின்றவராகத்தான் பொதுமக்களுக்கு காட்சி அளித்தார். இவர்கள் எல்லாரும் எல்லா கட்சிக்காரரும், இது மணிவண்ணன் இந்த தலைப்புடன் ஒட்டி சொல்லுள்ள ஒரு விடயம், எல்லா கட்சிக்காரரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார்கள். ஆனால் எவரும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஒட்டி மக்கள் மத்தியிலே கருத்து பிரச்சாரம் செய்யவில்லை. இங்கே நாங்கள் புகனவர்கள் என்னவிட நீண்ட காலம் பிரித்தானிய மண்ணில் இருக்கிறார். இந்த நாட்டிலே அந்த வருடாந்த மாநாடுகள், தேர்தல் வடவருக்கு முதல்வர் மாநாடுகளை ஒட்டியே அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வந்துவிடும். அவை தேர்தல் விஞ்ஞாபனத்தை மக்கள் பார்ப்பதற்கும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் யாருக்கு வாக்களிப்பது என்பதற்கு மக்கள் சிந்திப்பதற்குமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் எங்கள் நாட்டிலே, குறிப்பாக எங்கள் நாடு என்கின்ற பொழுது என்னை பொறுத்தவரை தமிழீழ தேசிய தாயகம், அந்த தமிழீழத்தை சார்ந்த இந்த தேசிய கட்சிகள் தங்களுடைய விஞ்ஞாபனத்தை கடைசி நேரங்களிலே வெளியிட்டார்கள். அதை கூட சரியாக செய்யவில்லை. ஆகவே இவ்வளவுத்தையும் ஏன் நான் சொல்லுவேன் என்றால், நானும் சந்திக்க விருப்பமா இருக்கிறேன். மணிவண்ணன் சேர்ந்து இயலுமா நாங்கள் கிட்டத்தான் இருக்கிறோம். இயலுமா எங்களை சந்தியுங்கள். ஒருவேளை அந்த புதிய கட்சியை நிறுவுவராக நீங்கள் இருந்தால், உங்களுக்கிடமிருந்து அந்த புதிய கட்சி எப்படியானதா இருக்கும் என்கின்ற தெளிவுகளையும் பெற்றுக்கொண்டு, வயதின் அடிப்படையிலே, அனுபவத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட உங்களுக்கு சில செய்திகளை கூறக்கூடிய இடத்துல இருக்கிறதை கூறி, இந்த புதிய கட்சி என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினதுக்கு மாத்திரம் உங்களிடம் விளக்கத்தை எதிர்பார்த்து இந்த அளவில் விடவருகிறேன். இயலுமாயின் பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அண்ணா வணக்கம் அண்ணா. உங்களோட கேள்விக்கு அண்ணா நான் சொல்லலாமா அண்ணா? சொல்லுங்க நீங்க கதை. அண்ணா என்னன்னு சொன்னால், மாகாண சபை தேர்தல் காலத்துல, அதாவது யுத்தம் முடிந்து மாகாண சபை தேர்தல், அதுல விக்னேஸ்வரன் ஐயா தான் மாகாண சபைக்கு போட்டிக்கு வார. அந்த சமயத்துல நான் வன்னி பிரதேசத்துல இருக்கிறேன். இருந்த சமயத்துல விக்னேஸ்வரனுக்கு தான் நாம எல்லாருமே கூட்டமைப்புக்கு தான் போட்டோம். உங்களுக்கு தெரியும், மாகாண சபையில 4.5 வருஷ ஆட்சியில என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். பொருளாதார மையம் வந்தது. அந்த பொருளாதார மையம் அமைக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பட்டு கடைசியில இப்ப கொண்டு போய் ஈரப்பெரிய குளத்துல அமைச்சிருக்கு, வவுனியா ஈரப்பெரிய குளம். உண்மையில அது வர வேண்டிய இடம் ஒன்று கிளிநொச்சியா இருக்கணும், இல்லாட்டி மாங்குள ஜங்ஷனா இருக்கணும். ஆனால் இன்றைக்கு ஈரப்பெரிய குளத்துல அமைச்சு பூட்டி வச்சிருக்கிறான். அதே நேரம் மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு ரிட்டர்ன் ஆயினதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிற்பாடு கூட்டமைப்பு அந்த நேரமே மேட்டுக்குடி அரசியல் செய்ய வெளிக்கிட்டாங்க. அதுக்கு அதுல இருந்து பிரிஞ்சு வந்த சைக்கிள் கட்சி நல்ல மாதிரி தான் ஓடிக்கொண்டிருந்தவ, அவையும் கடந்த 2 தேர்தல்ல மேட்டுக்குடி அரசியல். அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். கேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஓட்ஸ் பருத்தித்துறை தொகுதியில, அதே நேரம் கயேந்திரனுக்கு துன்னால பருத்தித்துறை தொகுதி. இன்றைக்கு வடமராட்சியை பொறுத்தவரை அண்ணா நீங்கள் நான் ஒன்னும் தப்பு, அதாவது இது நடந்த சம்பவம், நடக்கின்ற சம்பவத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். வடமராட்சி தொகுதி என்றது கடற்தொழில் சமூகத்தை கொண்ட ஒரு தொகுதி. கடற்தொழில் பெரும்பான்மை தொழில் கொண்ட ஒரு தொகுதி வடமராட்சி. 76,000 குடும்பங்கள் இருக்கு கடற்தொழில் சமூகம் வடமராட்சியிலிருந்து வடமராட்சி கிழக்கு, தொண்டமனாறு தொடக்கம் கட்டைக்காடு. இதுல கிட்டத்தட்ட 80,000 ஓட்ஸ் இருக்குது. 80,000 தொடக்கம் 90,000 ஓட்ஸ் கடற்தொழில் சமூகத்திட்ட இருக்கு. ஆனா கடந்த தேர்தல் 2 தேர்தலையும் கடற்தொழில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி எந்த கட்சியுமே ஒரு மெம்பரை நாமினேட் பண்ணல. அதாலதான் இன்றைக்கு சைக்கிள் கட்சி கூட இந்த ஓட்ஸ் இழக்கிறதுக்கான முழு காரணம் என்றதை நான் அடிச்சு ஆணித்தனமா இன்றைக்கு கடற்தொழில் சமூகத்தின் இந்த பிரச்சனை இழுவ மடி படகு, இந்தியன் இழுவ படகால கோடிக்கணக்கான சொத்து வருஷம் வடமராட்சி கடற்பகுதியில பறி போய் கொண்டிருக்கு. அதை கதைக்கிறதுக்கு கடற்தொழில் சமூகத்துல இருந்து ஒரு ஆள் கண்டிப்பா பாராளுமன்றம் சென்றே ஆக வேண்டும். ஆனால் அதுக்கு சான்ஸ் கொடுக்கல. நாங்கள் எல்லாம் போன் பண்ணி கதைச்சோம். ஆனா அவை சொல்லிச்சுன்னா, இல்ல தாங்கள் எடுத்த முடிவு, மத்திய குழு எடுத்த முடிவைத்தான் 2 கட்சியும் சொன்ன. யார் மத்திய குழு? கொழும்புல இருந்து கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ்ல, தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் கட்சியில சுமந்திரன் கொழும்புல இருந்து
இவரெல்லாம் யார் மத்திய குழுவில் இவர்களுக்கு அங்கம் கொடுத்தார்கள்? அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். கடலோடு கடலாக, மண்ணோடு மண்ணாக போராடி மடிந்த மக்கள் வேறு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உறவுகள் எத்தனை படிச்ச மேதாவிகள் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கல, ஒருத்தருக்குமே நீங்க சான்ஸ் கொடுக்கல. அதாலதான் இன்றைக்கு மக்கள் விரக்தியில இருக்கிறார்கள். வடமராட்சி மக்கள் விரக்தியில இருக்கிறார்கள். எந்த கட்சிக்கு? அதால வடமராட்சியா இருக்கலாம், மன்னி பெரும் நிலப்பரப்பா இருக்கலாம், எல்லா மக்களுமே விரக்தியெல்லாம் இருக்கிறார்கள். வேண்டா வரப்புக்கு தான் ஓட்ஸே போட்டுக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்டத்துல எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்ஸ் விழுந்திருக்கேன். இதுக்கு காரணம் மக்களின் விரக்தி. காரணம் எங்கட கட்சிக்காரர் செய்த கபட நாடகம். இதால தான் விழுந்தனா. இதுக்காக வேண்டித்தான் மக்களோட நானும் அதுல ஒருதனா புதிய கட்சி அமைக்கிறது நிறைய கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் அடுத்த 4 வருஷத்துக்குள்ள நாங்கள் அமைக்கிற கட்சி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அர்ஜுனா தனி மனிதனா வந்து சுயேட்சை குழு 3 மாசத்துல இன்றைக்கு கட்சி அமைச்சு 1 மாசம் தான். ஆனா இன்றைக்கு வின் பண்ணி பார்லிமெண்ட் போற. ஏன் எங்களால 1 சீட்டோ 2 சீட்டோ எங்களால போக முடியும்னா? கண்டிப்பா போக முடியும். எங்கள்கிட்ட 2 லட்சம் ஓட்ஸ் இருக்கு. கண்டிப்பா நாங்கள் போவோம். அதுக்கு மக்கள் ஆதரவு தருவார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனங்கண்டுதான் உதவி செய்யறோம்னா. நாங்கள் கபட நாடகம் செய்யவும் இல்லை, விஞ்ஞாபனத்தை லாஸ்ட் மினிட்ல நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் இல்லை, ரிலீஸ் பண்ணவும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக இதுல வெற்றி கொள்வோம் என்றதை உங்களுக்கு ஆணித்தனமா சொல்றோம். நாங்கள் வடமராட்சி மண்ணை பூர்வீகமாக கொண்ட மக்கள். நாங்கள் போராட்ட வழிகளையும் போராட்ட களங்களையும் தனித்துவமாக அனுபவித்த ஆக்கள் என்றதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, நிச்சயமாக அடுத்த 4 வருஷத்துக்குள்ள எங்களால மாகாண சபைக்கு மாகாண முறைமை அகற்றப்படும் என்று இன்றைய நியூஸ் வந்திருக்கு. அதுவும் வடக்கு கிழக்கு மேபி தரலாம் என்று சொல்றார். ஆனா அது இம்பாசிபிள் என்று தான் என் ஒப்பீனியன். ஆனா கண்டிப்பா ஒரு கட்சி நாங்கள் தொடங்குவோம் என்றதை ஆணித்தனமா சொல்றேன்னா, இதுதான் நான் தர உங்களுக்குரிய விளக்கம். மிக்க நன்றி அருள். நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எடுக்க போட்டு விடுங்க. சரி, ஓகே. நான் இதுல உங்களுக்கு பப்ளிக்கா சொல்றேன்னா, நான் 10 வருஷம் லண்டன்ல இருந்தேன்னா, இதுல நான் பப்ளிக்கா சொல்லலாம் தானே, உறவுகளால காட்டி கொடுக்கப்பட்டு நான் விசா இல்லாம இருந்தேன் லண்டன்ல 2009க்கு முன்னாடி. உறவுகளால் காட்டி கொடுக்கப்பட்டு டிபோர்டேஷன் செய்யப்பட்டு நாட்டுக்கு போனான். நாட்டுக்கு போயிட்டு இப்ப நான் துபாயில தானே ஒரு பிரெஞ்சு கம்பெனில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் எவ்ரி 6 மந்த் நாட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். எல்லா தேர்தல் களத்திலையும் அங்க நிக்கிறேன். ஓகே, நீங்க துபாய் நம்பர் இருந்தாலும் துபாய் நம்பரை போடுங்க, பிரச்சனை இல்லை. அதால என்ன, எனக்கு புலத்தையும் தெரியும் நிலத்தையும் தெரியும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க துபாய் நம்பரையே போட்டு விடுங்க, பிரச்சனை இல்லை. சொல்ல விரும்புறேன், இலங்கை நாடாளுமன்றத்திலிருந்து தமிழருக்கு தீர்வு கிடைக்காது என்பதை தந்தை சர்வதேச ரீதியாக தமிழருக்கான நீதியை பெற்றுக் கொள்வதன் ஊடாகத்தான் எங்களுக்கான தீர்வை அடையலாம் என்றது எனது கருத்து. நன்றி. நன்றி. சர்வதேசத்தாலதான் நீங்கள் தீர்வை கொள்றாமன்ற அதுல எந்த டவுட்டும் இல்லைன்னா. ஆனா அந்த நீதியை பெற்றுக் கொள்றதுக்கு எங்கட செயற்பாடு என்ன நடக்குன்னா, ஒட்டுக்குழுக்கள் தான் அங்க நிக்கிறார்கள். பிரான்ஸ்ல இருந்து போய் 5 ஒட்டுக்குழுக்கள்லாம் நாங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அதை நீங்கள் இவ்வளவு காலம் இனம் காண முடியாம இருக்கிறீர்கள்? அருள், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? பொஸ்கோ ஆக்களை பற்றி நீங்க சொல்றீங்க. பொஸ்கோ ஆக்களை பற்றி சொல்றீங்க அண்ணா. நான் பேர் இதுல குறிப்பிட விரும்பல. எனக்கு நான் நேர கேட்கிறேன். என்னண்டா இப்ப என்னட்டையும் தொடர்பு கொண்டாங்க தங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. இப்ப எனக்கு ஒரு தினம் தெரியாது எனக்கு. அப்ப பொஸ்கோன்ற ஒரு ஆள் அவர் அங்க போய் கனவேலையில் செய்தவர். அவரை சேர்ந்து சில ஆட்கள். அப்ப எங்களுக்கு தெரியாதானே, நாங்களும் தெரியாம உடனே போய் ஹெல்ப் அப்படி இப்படின்னு போயிடப்படாது. கண்டிப்பா. அப்ப எனக்கு இப்ப நீங்க சொல்லிக்குள்ள ஆச்சரியமா இருக்கு. இவர்களா அவர் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மன்னிக்கொண்டு திரும்ப கொடுக்கிறதுக்கு நான் மாஸ்கோவோட சேர்ந்து சில நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஐக்கிய நாடு சபைக்கும் சென்றிருக்கிறேன், ஐரோப்பிய யூனியனுக்கும் சென்றிருக்கிறேன். அவர்கள் ஓரளவுக்கு சரியாகத்தான் செயல்பட. ஆனால் அவர் இன்னொரு நாட்டினுடைய இதற்கு பின்னால செயல்பட்ட தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள்ல குறை சொல்ல முடியாது என்றால் என்னுடைய கருத்து. அவர் மட்டுமில்ல, இப்ப நாடு கடந்த தமிழீழ தெரிந்தாக்களும் அங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தனியா அவர்கள் மட்டும் இல்ல. நாங்கள் என்ன சொன்னா, கடந்த அமர்வுக்கு, கடைசியா நடந்த அமர்வுக்கு நாங்கள் ஈழத்தமிழர் ஒரு குரூப் வச்சிருக்கிறோம்னா, எங்கள்கிட்ட ஒரு அமைப்பு இருக்குது ஈழத்தமிழர்.
அந்த அமைப்பில இருந்து 2 போய் உள்ளுக்கு போனாங்க. ஆனா 2 அமர்வுக்கு மாத்திரம் தான் எலோ பண்ணதுக்கு எலோ பண்ணல. திருப்பி நாங்கள் ஆராய்ஞ்சு கொண்டு போனால் அங்க நீங்க சொல்ற அந்த பேர் என்ன முதல் குறிப்பிட்ட, எனக்கு அவருடைய பேர் சொல்ல விருப்பம் இல்லை. அவர்கள் எல்லாம் வேற மாதிரி தான் செயற்பட்டு, அதை நீங்கள் சரியா மீளாய்வு செய்யுங்கன்னா செய்துட்டு அவர்களுக்கு உதவி செய்ய, அது இதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஓகே அருள், மிக்க நன்றி. நன்றி. நாங்கள் டாபிக்கை விட்டு வெளியில போய் கொண்டிருக்கின்றோம். சரி, ஓகே ஓகே சீலன், தேங்க்யூ. நிலா, நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் போறீங்கள் அதுக்கு நடுவில்.